இந்த இரவையும் பகலாக்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடன் பள்ளியில் பயின்ற அன்பு நண்பன் ஆடியோ உரிமையாளர் தினேஷ் அவர்களுக்கும் இந்த அற்புதமான நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இசை நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பக்தி இசை பாடலை தொடர்ந்து இசை நிகழ்ச்சியானது நிறைவு பெற காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எத்தகைய நகரில் மாட்டு தொழுவமதி பிறந்தார் பரமபிதார். சூசை கண்ணி மறியின் மடியில் கவர்ந்தார் இயேசு பிதார். 6 வயதில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 மையம் தீரமானார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் அம்புயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நகரில் பாஸ்தா பண்டிகைக்கு பரவதோனாதே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆடைய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமையில் செய்த திறமையில் பாசா பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையில் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே. தந்தையார் செய்த கற்று தொழிலையே தமையனும் செய்தாரே. அந்த உழவர்கள் முழுகிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. அந்த உழவர்கள் முழுகிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. நிலங்களை உழுவதுவோ உள்ளத்தை உழுங்கள் என்று பரமபிதா சொன்னபோது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகி இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார். இயேசு ஆண்டவன் தொண்டு என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். முப்பதாம் வயதில் யோர்தான் நாட்கள் கரையினில் சென்றாரே. யோவான் என்ற ஞானியின் நண்பா நோன்புகள் வைத்தாரே. தானமும் பெற்றாரே. துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழிபட சொன்னாரே. நன்றியை மறந்து காட்டிக் கொடுத்தாரே. காட்டிக் கொடுத்தாரே.
இயேசு நின்றாரே தெய்வ நிந்தனை செய்பவர் என்ற வழியை சுமந்தாரே சிவப்பு அங்கியார் இயேசுவை மூடி கவுக்காடடித்தாரே இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே மறைந்த இயேசு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தாரே 12 சீடர் நடுவில் தோன்றி ஆசிகள் அளித்தாரே உலகத்தின் முடிவில் மறுபடி தோன்றி நம்மையும் காப்பாரே தேடுங்கள் தரப்படும் கட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் நன்றி.